வணக்கம். கர்ப்பத்தில் மூலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதாவது இது கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி பெண்கள் ஆரம்ப காலத்திலேயே மலச்சிக்கல், இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், வலிகள், சின்ன சின்ன ஃபிஷர்ஸில் ஏற்கனவே சஃபராக இருப்பாங்க. அதுவும் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர வளர கர்ப்பப்பையிலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் காரணமாக, மலக்குடலில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் காரணமாக பிரச்சனைகள் கூடுதலாக ஏற்படுறது உண்டு. இந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்துகளும் மலக்குடலில் இருக்கக்கூடிய பசத்தன்மைகளும் குறைபாடுகள், சில டெஃபிஷியன்சினால் அந்த மாதிரிலாம் ஏற்படும். உணவு மாறாட்டம் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா பிரசவ காலத்தில் கொஞ்சம் சில மருந்துகள்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மருந்துகளால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வர்றது உண்டு. அதனால் ஒரு இன்ஃபெக்டிவ் ஏற்படாமல் இருக்குது. நிறைய மருந்துகள்லாம் கர்ப்ப காலத்தில் சாப்பிட்றாங்க இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக இதில் பார்க்கப்படுது. சில விஷயங்களை தவிர்க்கலாம், சில விஷயங்களை தவிர்க்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரசவ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பிறகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீடிக்கிறது உண்டு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே அவங்க மலச்சிக்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடெல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் அகர்வேட்டாகி ரொம்ப தொல்லைக்கு ஆளாவாங்க. கடினமாக ரத்தம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உட்கார முடியாது, குத்தல் வலி, எரிச்சல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க இந்த மாதிரி நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர்னாலே அதாவது கர்ப்பப்பையிலேருந்து மலக்குடலுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர்லேயே பார்த்திங்கன்னா அடிக்கடி மலம் போகக்கூடிய ஒரு தூண்டுதல் உணர்ச்சியெல்லாம் கூட இருக்கும். அடிக்கடி பாத்ரூம் போவாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, சரியாக மோஷன் போகாது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இர்ரெகுலராக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல உணவு முறைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப அவசியம். நம்ம அதிகமாக படித்தவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி நேரங்களில் என்ன மாதிரி உணவை சாப்பிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் போக்கிக்கலாம், மலச்சிக்கலுக்கு சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. தெரியாதவங்க இந்த மாதிரி நேரங்களில் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத கேளுங்க, நாங்கள் கூடுதலான விஷயங்களை பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரசவத்துக்கு பிறகு கூட இந்த பிரச்சனை அதிகமாகிறது கூட உண்டு. சில பேருக்கு பிரசவத்துக்கு பிறகு தான் இந்த நோயை ஆரம்பிக்கிறதும் உண்டு. இதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் தான் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய உடலை பொறுத்த விஷயங்களாக மாறுபடுது. அதனால் பிரச்சனைக்கு தான் மருந்து. இப்போ பொதுவாக ஒரு மருந்தை பார்ப்போம். பொதுவாக ஒரு மருந்து அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரசவ காலத்து பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு தாவரம் அப்படி இருக்குன்னா, அது எனக்கு தெரிஞ்சு முள்முருங்கை மட்டும்தான். முள்முருங்கை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். முள்முருங்கை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த முள்முருங்கை சாதாரணமாக டவுனில் ஆகட்டும், நகரம், கிராமங்களில் எல்லா இடங்கள்லையும் இது இருக்குது. சில பேர் ஆர்னமெண்ட் பிளான்ட்டாக நிறைய பேர் இதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதிலே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இதை பெட்மில்லி அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அது பார்த்திங்கன்னா பூ ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் வேரிகேட்டா அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அது இன்னும் பூக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதன் காரணமாக கூட இதை ஆர்னமெண்ட் பிளான்ட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப நெடிந்த உயரமாலாம் இருக்காது. அந்த மாதிரி அலங்காரத்துக்கு வளர்க்கப்படுற அந்த விதமான தாவர வர்க்கங்கள் ரொம்ப குட்டையாக தான் இருக்கும். ஒரு நார்மல் சைஸு மரம் அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய முள்முருங்கை அப்படின்றது. முள்முருங்கை அப்படின்னும் போதே பார்த்திங்கன்னா முள் அப்படின்ற வார்த்தை இலையிலையும் முள் இருக்கும், ஸ்டெம்லேயும் முள் இருக்கும், மரமே முள்ளாக தான் இருக்கும். அதனால் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது காமனாக சொல்லக்கூடிய எரித்திரேனியா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய முள்முருங்கையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஆரஞ்சு ரெட்டு கலரில் ஒரு பூ பூக்கும். இதில் பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பான ஒரு பூ ஒன்று உண்டு. இதிலே வெண்ணிறமான ஒரு பூ உண்டு. அந்த வெண்ணிறமான பூக்களுடைய அந்த மரம் முள் இருக்காது. முள் இல்லாத முருங்கை அப்படின்றது ஒன்று கூட இருக்குது. இதிலே ஒரு காட்டு முருங்கை கூட ஒன்று இருக்குது. இதெல்லாம் வகைப்படுத்துறதை விட்டுட்டு இது ஃபேபாசியா இனத்தை சேர்ந்தது. ஃபேபாசியாவில் கிட்டத்தட்ட ஒரு 16 விதமான தாவரங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்குது இந்த முள்முருங்கைகளே. அதனால் அதை விடுத்து அந்த ஆய்வை விட்டுருங்க. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த முள்முருங்கையை வச்சு எப்படி இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த இலையை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சூப்பு மாதிரி போட்டு குடிக்கலாம். சூப்புனா அவங்கவுங்க ரொம்ப எல்லாமே வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிட்ற வேண்டாம். தனி இலையாக நல்லா பொடியாக நறுக்கி தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு பாத்திரத்தில் போட்டு அதேமாரி வெங்காயத்தை முன்னாடியே வெங்காயம், தக்காளி மட்டும்தான் சேருங்க, வேறு எதுவுமே வேண்டாம்.
சீரகம் சோம்பெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு தாளித மாதிரி வேணால் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளித மாதிரி பண்ணி இந்த இலையை வந்து அதோடு சேர்த்து வதக்கி சூப்பு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி சூப்பு போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பால் கலந்து கூட குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 நேரம் கூட இந்த சூப்பை குடிக்கலாம், ரொம்ப வியாதி தீவிரமாக இருந்தால். அப்படி இதெல்லாம் செய்ய முடியாதவங்க அந்த இலையை வந்து சும்மா நீங்கள் தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதில் கொஞ்சம் சின்ன சின்ன முட்கள் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சியில் அரைச்சா அதெல்லாம் அடிபட்டு நசுங்கிடும். நல்லா பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி துணியில் வச்சு புழிஞ்சி சாறு எடுத்து, அந்த சாறு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மோர் கலந்து, உப்பு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், மோர் மட்டும் கலந்து, நீர்த்த மோர் மட்டும் கலந்து ஒரு டம்ளர் காலம்பரை மதியம் சாயங்காலம் இப்படி ஒரு 3 நேரம், ராத்திரி வேண்டாம், ஒரு 3 நேரம் மட்டும் குடித்தாலே போதும். ரொம்ப தீவிரமான கடுமையான வலி, உள்ளுக்குள்ள அஸ்தரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில கிளாண்டுகளோட வீக்கங்கள், அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு லாக்ஸேட்டிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. அது மட்டும் இல்லை, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதாவது கர்ப்பாசைய பெண்கள் வந்து இது ரொம்ப சாப்பிடக்கூடிய ஒரு அவசியமான தாவரம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஈஸ்ட்ரஜனுடைய லெவல்களை வந்து சீராக்கக்கூடிய தன்மைகள் வந்து இதுக்கு அதிகம். அந்த தாவரத்துக்கு பழைய காலத்தில் இந்த பூக்களை வச்சு கர்ப்பாசைய நோய்களுக்கு இந்த பூக்களை மட்டுமே பயன்படுத்தி மருந்துகள் செஞ்ச சித்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் ஒரு ஆபத்து இல்லாத ஒரு தாவரம். இதை வந்து இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா கேட்ராக்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, பல்பூச்சிக்கெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து கண்மைகள் செய்கிறதும் உண்டு. இன்றைக்கும் கேரளாவில் பார்த்திங்கன்னா இதனுடைய மரத்து பட்டையில் விளக்கெண்ணெய் தடவி அது ஒரு பக்குவப்படுத்தி மை மாதிரி தயாரித்து கேட்ராக்டுக்கு உபயோகப்படுத்தின விஷயங்கள்லாம் நான் நேர்லேயே பார்த்துருக்குறேன். அதை பயன்படுத்துகிற குடும்பங்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க, பயன்படுத்திக்கிட்டு வர குடும்பங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண் வலி நல்லாயிருக்கும், கேட்ராக்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதும் உண்டு. அதனால் இதை பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடிய தாவரம், உணவாகவும் இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இதை பார்க்கப்படுது. பழைய காலத்தில் இதெல்லாம் வந்து இதோட அரிசியெல்லாம் சேர்த்து கூட அடையெல்லாம் அரைச்சி சாப்பிடுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் கடும் பத்தியம் வச்செல்லாம் சாப்பிடுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த தாவரம். இந்த தாவரத்தை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வழக்கம் போல் கேட்குறீங்க. அதேமாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக இப்போ நான் இதில் பதிவு பண்ணக்கூடிய விஷயமே என்னென்னா, கர்ப்பஸ்திரிகளுக்கு ஏற்படக்கூடிய தீவிர ஹேமராய்டு, இந்த மூல பிரச்சனைகளை, இரத்த பெருக்கில் இந்த தாவரம் ரொம்ப அற்புதமாக பயன்படக்கூடியது அப்படின்றத நம்ம இதில் பதிவுபடுத்தியிருக்கிறோம். அதனால் இதை உபயோகப்படுத்துங்க. இதை உபயோகப்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. காமனாக மூலத்துக்குள்ள மருந்து சாப்பிட்றதுன்றது வேறு, இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு தாவரம் அப்படின்றது இதை பார்க்கப்படுது அனுபவத்தில். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.